சோ நிறைய பேருக்கு நீ ஜேஇனா அட்டன் பண்ணணும்னு ஆசை இருக்கும். சோ என்ன பண்ணலாம், 12th பப்ளிக் முடிச்சுட்டு இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். சோ அதனாலே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியாம மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அவங்களோட இயரை டிராப் பண்ண ஆசைப்படுவாங்க. பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பரான கைட் பண்றதுக்கு ஆளும் இல்ல, ஒரு பிளானுமே இல்லை. சோ இப்ப அட்வைசபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11th and 12th போர்ஷன்ஸ் நீங்க பப்ளிக் எக்ஸாம்க்காக படிக்கும் போதே சைமல்டேனியஸா நீட் படிக்கிறீங்களோ இல்ல JEE படிக்கிறீங்களோ அதோட போர்ஷன்ஸும் சேர்த்து கவர் பண்ணிட்டு வரதான் புத்திசாலித்தனம். சோ இப்படி பண்றதுனால நிறைய விஷயம் நம்ம மைண்ட்ல இருக்கும். அதாவது நம்ம 12th படிக்கும் போது நம்மளுக்கு 11th ஞாபகம் இருக்கும், 12th ஞாபகம் இருக்கும். ஒரு டியர் டிராப் பண்ணும் போது நம்மளுக்கு 11th மோஸ்ட் ஆஃப் இது ஞாபகமே வராது. எஸ், சோ எந்தெந்த விஷயம்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எப்ப நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நிறைய ரிசோர்சஸ ரெஃபர் பண்ணாதீங்க. சோ 1 or 2 ரிசோர்சஸ ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பப்ளிக் எக்ஸாம்க்காக ரெடி ஆகிறோம், அதை மறக்க வேணாம். சோ நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்கை ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸா வச்சுக்கோங்க, அதுல இருக்கிறத கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. அண்ட் ஒரு சில போர்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஸ்டேட் போர்ட் புக்ல கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கும் அந்த போர்ஷன், ஆனா நீட் எக்ஸாம்காகவோ இல்ல JEE-க்காகவோ டெலிட் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி இருக்க விஷயங்களை மட்டும் கேரக்டரைஸ் பண்ணி அதை தனியா எழுதி வச்சிருங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் CBSE புக்ல இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பிரைமரி சோர்ஸ் என்னவா இருக்கணும், நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்கா இருக்கணும். செகண்ட் ரிசோர்ஸ் நம்ம ரிலை பண்ண வேண்டியது நம்மளோட CBSE புக்கா இருக்கணும். அதுல டெலிட்டட் போர்ஷன்ஸ் என்ன, எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்க பார்த்து வச்சுதான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய மாக் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாக் டெஸ்ட் ரிப்பீட் பண்றதுனால நம்மளோட திங்கிங் பவர் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகும் அண்ட் கான்ஃபிடென்ட் லெவலும் அதிகமாகும். எஸ், ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு புரியல அப்படிங்கறத நம்மளே செல்ஃப் எவாலுவேட்டும் பண்ணிக்கலாம் இந்த மாக் டெஸ்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட் ஆஃப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. என்னடா நம்மளால ஜாலியா இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு உள்ள கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா கூட உங்களோட ப்ரிப்பரேஷன் நல்லாவே அடிவாங்கும். ஸோ அவங்களோட எய்ம் வேறையா இருக்கலாம், ஆனா நீங்க நீட்டோ இல்ல JEE ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு தேவையான எஃபர்ட்டை நீங்க போடுற மாதிரி தான் இருக்கணும். மத்தவங்களை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஸோ நம்ம பிளான் படி இந்த மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ணா போதும். இந்த 2 hours கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணாதான் நாம லாஸ்ட்ல இந்த மாதிரி பெரிய ஒரு பேக்லாக்ஸை வந்து சுமக்க முடியாத ட்ரைட்ல போகும். அதாவது வந்துட்டு நம்ம லாஸ்ட் லைஃப்ல போய் டம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 மாசத்துக்கு தூக்கம் இல்ல 24 hours ஒர்க் பண்ணாதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். நம்ம அவ்வளவு பெரிய வழியெல்லாம் வேண்டாம். ஸோ டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ணா போதும். எஸ், ஸோ லாஸ்ட் மினிட்ல போய் படிக்கிறதுனால நம்மளுக்கு வர மெயினான ஒரு விஷயம் என்ன, எதுவுமே புரியாது, நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ல யாரும் வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம். ஸோ கண்டிப்பா தினமும் ஒரு 2 hours ஆகுது உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க அதுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ண போறது கிடையாது, ஆப்வியஸா பப்ளிக் எக்ஸாம்காக உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகதான் போகுது. கண்டிப்பா இதை பண்ணுங்க. ஸோ நம்ம டெய்லி பிளான் படி இன்னைக்கு வெட்னஸ்டே. ஸோ JEE ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்க போறீங்கன்னா மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான். மேக்ஸ்ல எப்படின்னா நம்ம செட்ஸ் ஃபங்க்ஷன் ரிலேஷன் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நீங்க 2015 இருந்து 20 வரைக்கும் இருக்க எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் வந்துட்டு செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ல இருக்க சாப்டர் வைஸ் சால்வ் பண்ணி பார்க்க போறீங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியில வந்து ஆல்கேன் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இதுவே நீட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா பிசிக்ஸ்ல வந்து டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனை ஃபுல்லா முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரியில ஆல்கேன் ப்ரிப்பரேஷன் பார்க்க போறீங்க. இதுவே தேர்ஸ்டே நாளைக்கு நீங்க JEE ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிக்க போறீங்க, JEE பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிக்க போறீங்க. பிசிக்ஸ்ல டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ் முடிச்சிட போறீங்க, அது ரிலேட்டடா இருக்க நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி படிக்க போறீங்க அப்படின்னா ஆல்கேன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை கொஞ்சம் தரவா படிச்சிருங்க அண்ட் எழுதி எழுதி பாருங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. தென் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி படிக்க போறீங்க. கெமிஸ்ட்ரியில ஆல்கேன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் நீங்களுமே படிக்க போறீங்க. இப்ப பயாலஜி அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு சாப்டர்ஸ் ஜுவாலஜில டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சோ இது ரொம்ப ஒரு 2 to 3 pages தான் இருக்கும். நம்பர் ஆஃப் क्वेश्चंसுமே நீட்ல கம்மியா தான் இருக்கும். சோ இத வந்து கரெக்ட்டா முடிச்சிருங்க. சோ ஃப்ரைடே வந்து JEE ஸ்டூடண்ட்ஸ் ஆக்சுவல் மேக்ஸ்ல வந்துட்டு ஃபங்க்ஷன் ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து சால்வ் பண்ண போறீங்க. பிசிக்ஸ்ல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் இதெல்லாம் வந்து ஒரு குட்டி டாபிக்ஸா இருக்கும். சோ இது ரிலேட்டட் சம்ஸையும் வொர்க் அவுட் பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் பிசிக்ஸ் சேம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்டும். பயாலஜில வந்து ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் அண்ட் அனிமல்ஸ். சோ இதுல வந்து 3 ஆர்கானிசம் பத்தி நீங்க பப்ளிக் எக்ஸாம்க்காக படிப்பீங்க, which is earthworm, cockroach and frog. இந்த மூணுமே படிப்பீங்க. ஆனா நீட் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு earthworm கேன்சல் ஆயிடுச்சு, டெலிட்டட் போர்ஷன்ஸ்ல தான் இருக்கு. சோ அதை நீங்க படிக்க வேணாம், அதை பப்ளிக் எக்ஸாம்க்காக மட்டும் படிச்சா போதும். சோ காக்ரோச் அண்ட் ஃப்ராக் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுல நிறைய क्वेश्चंस வந்து காக்ரோச் அண்ட் ஃப்ராக்ல இருந்து கேட்டுட்டே இருக்காங்க. சோ இதை வந்து கிளியர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம சொல்றதுதான் சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து வச்சாதான் சக்சஸ்ங்கிற ஒரு லாங் ஜர்னிக்கு நம்ம போக முடியும். ஸோ டெய்லியுமே கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.